அவர் சொல்லி முடிச்சோடனே அவர் சொன்னார், ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு சின்ன வேண்டுகோள் உங்ககிட்ட, யார் எது கேட்டாலும் நீங்க இல்லன்னே சொல்ல மாட்டீங்களாம். அப்பேற்பட்ட தாராள குணம் படைச்ச உங்ககிட்ட நான் உன்னை கேட்க போறேன் இப்போன்னார். அவர் நீதிபதி செட்டியார் சொன்னாரு, என்னை விட நீங்க பெரும் செல்வம் படைச்சவங்க, நீங்க என்கிட்ட என்னங்க கேட்க போறீங்க அப்படின்னு. அவர் உடனே சொல்றாரு, செல்வத்துல என்னங்க இருக்கு, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். யாராவது உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டா அது ஒன்னதான் உண்மைய மறைக்காம நான் சொல்வோம். செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம் மக்கள் செல்வம் மட்டும்தான். மற்ற செல்வத்தை எல்லாம் நம்ம என்ன வாயை திறந்தா சொல்லவா போறோம்? யாருக்கிட்டையாவது போய் ஏங்க நீங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க. இவன் எதுக்காக கேட்கறான், யாருக்காக கேட்கறான், யாரு கேட்க சொல்லி இவன் கேட்கறான், இதெல்லாம் கேட்போமா இல்லையா? அவர்கிட்ட நீங்க போய் ஏங்க நீங்க எத்தனை புள்ள வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. கடவுள் புண்ணியத்துல போதும் போதும் 4 இருக்குது சார் எனக்கு சொல்லுவோமா? அப்ப எது செல்வம்? இதுதான் செல்வம். கடவுள் எனக்கு பொருளை கொடுத்து அருள் காட்டிய அளவுக்கு மக்கள் செல்வத்தை கொடுத்து அருள் காட்டவில்லை. அதுல நான் ரொம்ப ஏழைங்க. எனக்கு ஒரே ஒரு பொண்ணை தான் கொடுத்தார். உங்களுக்கு 5-6 பசங்க, அந்த பசங்களுக்கு மருமக பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்க, நல்ல ஒரு பெரிய குடும்பமா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்கிற வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பார்த்து நான் ஆனந்தப்படுறேன், அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா அந்த மகிழ்ச்சிக்கு எனக்கு இடம் இல்லைங்க. நான் ஒரே ஒரு பொண்ணை தான் பெற்றேன். என்னைக்கு அந்த பொண்ணை உங்க குடும்பத்துக்கு தாரவாத்து கொடுத்தனோ அந்த வினாடி முதல் என் பொண்ணு உங்க குடும்பத்துக்கு தான் சொந்தம், நான் இல்லேன்னு சொல்லுறேன். ஆனா நானும் கிழமைனா காலையில நாங்க எந்திரிச்சு ஒருத்தர் தான் இனிமே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கணும். என்னப்பா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட என் பொண்ணு இருக்க மாட்டா. ஏங்க மாமா இங்க போறீங்க, நான் போய் இந்த வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒரு மாப்பிள்ளை இருக்க மாட்டேன். என் பொண்ணு உங்களுக்கு தான் சொந்தம், உங்க குடும்பத்துக்கு தான் சொந்தம், நான் இல்லேன்னு நான் மறுக்கல. என் நிலைமை கடவுள் என்னை இப்படி படைச்சுட்டார். நான் யார்கிட்ட கையேந்தி கேட்க முடியும்? எனக்கு உரிமையானவர் தானே நீங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட கையேந்தி கேட்கிறேன். இங்க ஒரு புது மாளிகை கட்டுறேன், இங்க ஒரு கடையும் வச்சு தர்றேன், முதலும் போட்டு வியாபாரமா ஆரம்பிச்சு வைக்கிறேன். ஒரு 3 மாசம் இங்க, ஒரு 6 மாசம் அங்க, ஒரு 10 நாள் இங்க, இப்படி இங்கேயும் அங்கேயுமா இந்த பிள்ளைங்க இருந்தா அடிக்கடிக்கு நானும் அந்த மகளையும் மாப்பிள்ளையும் பிள்ளைங்களையும் பார்த்தேன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய விருப்பம் தான். ஆனா பொண்ணை தாரவாத்து கொடுத்ததுல இருந்து அது உங்களுக்கு தான் சொந்தம். நான் என்னதுன்னு நான் சொல்லல, என் விருப்பத்தை நான் சொன்னேன், சதுரங்கமா பேசினேன். அவரு கேட்டாரு, மாப்பிள்ளைய உங்க வீட்டோட வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே, வச்சுக்கங்க. இப்ப யார் வேண்டான்னா, ஏப்பா உங்க மாமா விருப்பப்படுறாரு, இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாளாக இருந்து வாழ கடவுதுன்னு பொண்ணையும் மாப்பிள்ளையும் விட்டுட்டு அவர் போயிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரியே புதுசா வீடு கட்டி கொடுத்தாருங்க. இவர் நல்ல மாமனார், சொன்னதை செஞ்சிருவார். என்ன சொன்ன மாதிரியே கடை வச்சு கொடுத்தார், முதல் வச்சு கொடுத்தார், வியாபாரம் ஆரம்பிச்சார், வாழ்க்கை நல்லா போகுது, சௌகரியமா போகுது. அந்த அம்மா சிவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கணவனார் மத்தியானம் வருவார், அவருக்கு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் செய்து அவருக்கு உணவு கொடுத்து அவர் சாப்பிட்ட பிறகு பக்கத்துல உட்காந்து இந்த அம்மா சாப்பிடுவார், அவருக்கு பாத சேவை செய்வார், அவர் வியாபாரத்துக்கு போவார், இவர் வீட்டுல இருப்பார், மகிழ்ச்சியா இல்லறம் போகுது. இப்படியே கதை சொன்னா நல்லாவா இருக்கும்? எதுக்குங்க இந்த கதை? எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி இவங்களும் நல்லா இருந்துட்டா சிவன் சும்மா இருப்பாரா என்ன? இந்த கதையில யார் நல்லா இருந்தாலும் சிவனுக்கு பொறுக்கவே பொறுக்காது. அவர் அங்கேருந்து வேகமா கிளம்பிடுவார். எப்படி இவன் நல்லா இருக்கலாம், அதுவும் நம்மள வேற கும்பிட்டுக்கிட்டு எப்படி நல்லா இருக்கலாம், நாம யாருன்னு காட்ட வேணாமா அப்படின்னு சுவாமி ஒரு நாள் கைலாசத்திலிருந்து கிளம்பி ஒரு அடியார் வடிவத்துல வாசல்ல நின்று பவரீ பிக்ஷாந்தேகின்னு அந்த அம்மா சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். பாதி பூஜையில எந்திரிச்சு வந்தா. நிறைய பேர் பூஜை பண்ணும் போது யாராவது சத்தம் போட்டா கூட சத்தம் போடக்கூடாது, அங்க பேசக்கூடாது, இங்க அவருதான் பூஜை பண்றாரு, அவரு பண்ணுவாரு. பூஜையில கவனம் இருக்கிறவன் பூஜை பண்ண வேண்டியது தானே. இங்க யார் சத்தம் போட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பூஜை என்பது எல்லாவற்றையும் கடந்து எதையுமே காதுல வாங்காம உட்கார்ந்து செய்யற ஒரு செயல் தான் பூஜை. ஆனா
ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதுன்னா பாதி பூஜையை விட்டுட்டு வரலாம்னு சட்டமே இருக்கு. அப்ப எது உயர்ந்தது? பசியாற்றுவது, ஒருவருக்கு உணவு கொடுக்கிறது, சாப்பாடு போடுறது அவ்வளவு முக்கியமான ஒரு செயல். அந்த அம்மாக்கு இந்த சத்தம் காதுல விழுந்தது இல்ல, அப்படியே சுவாமியை விட்டுட்டு வந்துட்டார். வாசல்ல அப்படி ஜோதி குழம்பா ஒரு அடியார் ஜெகஜோதியா இருக்கிறாரு. சுவாமின்னு அவர் அன்போடு வரவேற்று, வாங்க உட்காருங்க அமுது செய்யுங்கள்னு சொல்லி இலைய போட்டுட்டு அந்த அம்மா அடுப்படிக்கு போனாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது, அடடா சுத்தண்ணம் தான் தயாரா இருக்கு. ஏன்னா நேரம் 10:30-11 மணி. அந்த நேரத்துக்கு சமையல் தயாராகல. சமயக்காரங்க எல்லாம் அப்பதான் காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருக்கிறாங்க. பருப்பு ஒரு அடுப்புல வெந்துகிட்டு இருக்குது. இந்த அம்மா சிவபூஜையை முடிச்ச உடனே சுத்தண்ணம் நைவேத்தியம் பண்ணணும். அதனால வெறும் வெள்ளை சாதம் சுத்தண்ணம் மட்டும் தயாரா இருக்கு. இலைய போடாம இருந்திருந்தாலாவது ஒரு 10 நிமிஷம் இருங்க சுவாமி, இதோ கறி அமுது செஞ்சிடுறேன்னுட்டு செய்யலாம். இலையும் போட்டாச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சா அந்த அம்மா உரியில அப்படி கட்டி தயிர் தொங்கிட்டு இருக்கு. அங்க பக்கத்துல 2 மாம்பழம் இருக்கு. காலையில கடைக்கு போனாரு இல்ல, அப்ப கடைக்கு வியாபாரம் பேச வந்த 2 பேர் அவங்க ஊர்ல இருந்து 2 மாம்பழத்தை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தாங்க. எங்க ஊர் மாம்பழங்க ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க சாப்பிடுவீங்களேன்னு எடுத்துட்டு வந்தேன்னு கொடுத்தாரு. அவர் அதை கடை பையன்ட்ட கொடுத்து கொண்டு ஆட்சியிட்ட வை, மதிய சாப்பாட்டுக்கு ஆகும்னு கொடுத்து விட்டார். அந்த 2 பழமும் இங்க இருக்கு, தயிர் இருக்கு. இந்த அம்மா யோசிச்சா, தயிர் எண்ணத்துக்கும் மாம்பழத்துக்கும் ரொம்ப நல்ல உறவு. புளிக்காத கட்டி தயிர் நல்ல ஆடையோட கொண்டு வந்து போட்டு நல்ல நறும் மாங்கனி அதுல ஒன்ன நறுக்கி இலையில வச்ச தயிர் எண்ணத்தையும் மாம்பழத்தையும் சுவாமி நல்ல ருசிச்சு சுவை பார்த்துட்டார். அவர் அங்க இருந்து வந்து கை சுத்தம் பண்ண தண்ணி கொடுத்தார். அவர் கை கழுவிட்டு சுவாமின்னு காலில் விழுந்தார். இந்த திருநீர்ச்சி பையிலிருந்து திருநீரை எடுத்து கொடுத்து சொன்னார், அம்மா உனக்கு வாழ்க்கையில பல சோதனைகள் வரும், எத்தனை சோதனை வந்தாலும் சிவபெருமான் உன் கூடையே இருந்து உன்னை காப்பாற்றுவார், நீ கவலை கொள்ளாதே, இந்த திருநீர் மந்திரமாக நினைத்து மருந்தாக்கி நீ இதை பயன்படுத்துன்னு அந்த திருநீரை கொடுத்துட்டு சுவாமி வந்த வழியே சென்று மறைந்து விட்டார். இந்த அம்மா பழையபடி பூஜை அறைக்கு போனார். போய் சிவ பூஜையை நிறைவு பண்ணிட்டு வந்தார். மதியான நேரம் சமையல் எல்லாம் தயாராயிருச்சு. கணவனார் வந்துட்டார், பரமதத்தன் வந்துட்டார். அவர் வந்த உடனே காலலம்ப தண்ணி எடுத்து கொடுத்து அவருக்கு இலை போட்டு அவரை உட்கார வச்சு இந்த அம்மா ஒவ்வொன்னா வைக்கிறார். கூட்டு, அவியல், பொரியல், வத்தல், வடகம், ஊறுகாய், சாதம், பருப்பு, நெய், சாம்பார். விட்ட உடனே இவரு ஒரு மாம்பழம் தானே இருந்தது, அந்த ஒன்றை எடுத்துட்டு வந்து நறுக்கி முன்னாடியே கணவனார் இலையில வச்சுட்டாரு. அதை எப்ப சாப்பிடணும்? தயிர் சாதத்துக்கு சாப்பிடணும். இவருக்கு கொஞ்சம் அவசரம். சாம்பார் சாதத்துக்கே அதை ஒன்றை சாப்பிட்டார், ரொம்ப நல்லா இருந்ததா, சாம்பார் சாதத்திலேயே அதை சாப்பிட்டு முடிச்சுட்டார். இப்ப தயிர் போட்ட உடனே என்ன பண்ணணும்? ஓரமா வச்சிருக்கிற ஊறுகாயை தொட்டு சாப்பிட்டுட்டு கம்முன்னு பேசாம எந்திரிச்சு போயிருக்கணும். இல்லை, அவர் சொன்னாரு, புனிதவதி இந்த மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்கு, அந்த இன்னொரு பழம் இருந்தது இல்ல அதையும் கொண்டு வா அப்படின்னு. இந்த அம்மா உடனே என்ன சொல்லி இருக்கணும்? நம்மளை பார்த்து அப்படி கேட்டிருந்தா என்ன கண்டு சொல்லணும்? என்கிட்ட இல்ல, நீ எவன் கொடுத்தானோ அந்த ஆள்கிட்டயே போய் கேட்டு இன்னொன்னு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். அப்படிதான் சொல்லணும். குழந்தைக்கு தெரியுது, புனிதவதிக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா, நாங்கெல்லாம் இப்ப பிறந்தோம், அந்த அம்மா அப்ப பிறந்தா, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ புருஷன் ஒன்ன வையின்னு சொன்னா அதை வச்சிருக்கணும். வையின்னு தானே சொன்னாரு. வையின்னா என்ன பண்ணணும்? வச்சிருக்கணும். இப்ப சில புருஷன் வையின்னா அந்த அம்மா கொண்டு வச்சிருவா. எங்கேயோ வைக்கிறா, லாக்கர்ல கூட வைப்பா. எதுக்கு இப்போ வச்சிருவா. அப்படி வைக்க கூடாது. அவர் என்ன சொன்னாரோ சொன்னத அப்படியே செய்யணுமா, இல்லைன்னா கணவனை மதிக்கவில்லைன்னு அர்த்தமா. இதெல்லாம் நீங்க கேட்கறதோட மறந்துடாதீங்க. ஆண்கள்லாம் நினைப்பாங்க, இதெல்லாம் நல்லா சொல்லுங்கம்மா, அடிக்கடி சொல்லுங்க. கேட்கறத சத்தியம் வாங்கினாலே இங்க நடக்க மாட்டேங்குது, நீங்க சொல்லுங்கன்றீங்களே. ஒரு காலத்துல மக்களின் வாழ்வியல் முறை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க.
ஒரு இல்லறம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப நமக்கு காட்டுபவே இந்த வரலாறுகள். அவர் மாம்பழம் எங்க இன்னொன்னு கொண்டு வான்னு கேட்ட உடனே ஏற்கனவே ஒரு அடியார் வந்தாருங்க, அந்த அடியாருக்கு மாம்பழத்தை வச்சுட்டேன்னு இவர் சொல்லி இருக்கலாம். எப்படி என்ன அனுமதி இல்லாம நீ கொடுப்பன்னு கணவனார் கோச்சிட்டா என்ன பண்றது? அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு இவளுக்கு தெரியல. நேரா குடு 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 குடுன்னு சாமி அறைக்கு ஓட்டுனா. சிவபெருமான பார்த்து சொன்னா, சாமி இப்படி ஒரு சங்கடத்துக்கு என்ன ஆளாக்கிட்டியே, நான் என்ன செய்வேன்? நான் நினைவு தெரிஞ்ச நாள் முதலா உன்னை தவிர வேற யார்கிட்டையும் நான் வந்து நின்னதே கிடையாது. உன்கிட்ட கூட இதுவரைக்கும் நான் கையேந்தி எதுவுமே கேட்டதே கிடையாது. உங்ககிட்ட ஏதாவது நான் கேட்டிருக்கிறேன்? எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு நான் கேட்டிருக்கிறேனா? ஆனா இன்னைக்கு யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாத நிலைமையில இருக்கிறேன்னா உங்ககிட்ட தான் வந்து கேட்கணும். வேற யார்கிட்ட போய் நான் கேட்பேன்? என் வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுத்தது நீதான் சுவாமி. எங்க அப்பா அம்மா ஒரு குழந்தை இல்லாம தவிச்சப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையா கொடுக்கணும்னு என்ன கொடுத்த. எனக்கு உன் மீது பக்தியை கொடுத்த. அந்த பக்தி நாளாகி 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 கசிந்து 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 உருகி உருகி உன்னையே நெக்க நெக்காக நினைக்கிற காதலை எனக்குள்ள அதிகமா கொடுத்த. அந்த காதலை உனக்கும் எனக்கும்னு இருந்த நேரத்துல பங்கு போடுவதற்கு கணவன் ஒருத்தரை கொடுத்த. அவர் மீது நான் உண்மையான பக்தியும் அன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனையும் நீதானே கொடுத்த. ஒரு அடியார அனுப்புனதும் நீதான், அவருக்கு அந்த மாம்பழத்தை நான் கொடுக்க வச்சதும் நீதான். இப்ப என் கணவனார இன்னொரு பழத்தை கொண்டு வான்னு கேட்க வைக்கிறதும் நீதான். இவ்வளவும் செஞ்ச நீதான் எனக்கு இன்னொரு பழத்தையும் கொடுக்கணும். உன்னை தவிர நான் யார்கிட்ட போய் கேட்கிறேன்? எனக்கு இன்னொரு பழம் நீ கொடுக்கலன்னா என் கணவனார் என்ன நினைப்பார்? நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு தெரியாது. நீதான் எனக்கு ஒரு பழம் கொடுக்கணும்னு சிவபெருமான்கிட்ட நிக்கிற. அவர் இலையில உட்கார்ந்து இருக்கிற. புனிதவதி எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்னம்மா இன்னம்மா பழம் வச்ச இடம் தெரியாம தேடிட்டு இருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு அது கூட காதலே விழலைங்க. காதலே விழல. அவள் தன்னிலையிலேயே இல்ல, தன்னையே மறந்துட்டாள். உலகத்தை மறந்தாள், ஊனை மறந்தாள், தன்னையே மறந்தாள். சிவபெருமான கண்ணீர் விட்டு கதறி அழுதார். உலகத்துக்கே தனிப்பெரும் தலைவனான சிவபெருமான பெண்ணின் குரலுக்கு இறங்கி ஒரு மாம்பழம் கொடுத்தார். அந்த அற்புதமான மாம்பழம் அவர் கையில வந்தோடனே அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். சுவாமி உனக்கு கோடான கோடி நன்றின்னு அதை எடுத்துட்டு போய் அதை நறுக்கி கணவனார் இலையில வச்சார். என்னம்மா இவ்வளவு நேரமாவா இந்த பழத்தை தேடுவ? எங்கதான் வச்சியோ இந்த பழத்தைன்னு உன்னை எடுத்து இப்படி வாயில வச்சாருல்ல, இந்த ரோமத்வாரம் எல்லாம் இனிக்குது. அது அப்படி நிமிர்ந்து பார்த்தார். அவர் என்ன வேலை செய்யறவரு? வியாபாரி. வியாபாரி எப்படி வேலை செய்யணும்? நிறுத்தி வேலை செய்யணும். இது எவன அது என்னன்னு நிறுவையில கண்டுபிடிக்கிற ஆளு. சாப்பிட்ட பழத்தையும் ஒரு தராசுல, இந்த பழத்தையும் ஒரு தராசுல வச்சா ரெண்டும் ஒன்று இல்லை. அதன் சுவை வேறு, இதன் சுவை வேறு. இப்படி ஒரு பழத்தை என் வாழ்நாளில் இதுவரை நான் சாப்பிட்டதே கிடையாது புனிதவதி. இது நான் கொடுத்த கனி அன்று. இது நான் கொடுத்த பழம் இல்லை. இதை வேறு எங்கு பெற்றாயின்னு கேட்டு இருக்கணும். அப்படி கேட்கல. இது நான் கொடுத்த கனி அன்று, இதை வேறு யாரிடம் இருந்து நீ பெற்றாயின்னு அவர் கேட்டார். அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு கொடுக்கறதுக்கு உரியவன் நான். அப்ப இத நான் கொடுக்கலன்னா வேற யார் கொடுத்து நீ வாங்கினன்னு அர்த்தம். இப்ப அந்த அம்மாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்து விட்டேன். நீங்கள் கொடுத்த பழத்தை ஏற்கனவே ஒரு அடியார் வந்தார், அவருக்கு நான் கொடுத்துட்டேன். இது நீங்கள் கொடுத்த கனி அல்ல, உண்மை. நீங்க கொடுத்தத ஒரு அடியார் வந்தார், அவருக்கு கொடுத்துட்டேன். இன்னொரு பழம் கேட்ட உடனே நான் சிவபெருமான்கிட்ட போய் கண்ணீர் விட்டு கதறி அழுதேன். என் அழுகுவதை கேட்டு இது இறைவன் கொடுத்த பழம்னு. இவர் பேர் என்ன? பர மதத்தன். இவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. கோயிலுக்கு போவார், சாமி கும்பிடுவார், சிவன் ஒண்ணு இருக்குன்னு நம்புவார். பழம் கொடுத்துறா அதை வாங்கினாருங்கிற அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் சொன்னாரு, சிவன் கொடுத்த பழமா இது? ஆம் சுவாமி. சரி, அவரே உனக்கு பழம் கொடுத்ததாக நானும் நம்புறேன்.
உலகத்தையே காக்கின்ற சிவபெருமான். அடிமுடி காணாத அவன் நிற்கிற போது மேல போய் பிரம்மா தேடி காணாத சிவன், கீழே போய் மகாவிஷ்ணு தேடி கிடைக்காத சிவன், தேவாதி தேவர்கள் எல்லாம் தேடி காணொண்ணாத சிவன், வேதமறைகள் தேடி கண்டுபிடிக்க முடியாத பரம்பொருள் உனக்கு பழம் கொடுத்தார். நம்புற, ஒத்துக்கிற. ஒரு பழம் கொடுத்த கடவுள் இன்னொரு பழமும் கொடுப்பாரு, இன்னொரு கனி கொண்டு வா பார்க்கலாம். நம்ம நேரா உள்ள போனா சுவாமியை பார்த்து சொன்னா, சுவாமி இப்போ பிரச்சனை எனக்கு இல்லை, உனக்கு. முந்தி என்னை காப்பாற்றிக் கொள்ளுவதற்காக உன்னிடம் வந்து கையேந்தி நின்றேன், இப்போது உன்னையும் சேர்த்து காப்பாற்றுவதற்காக உன்னிடம் கையேந்தி நிற்கிறேன் சுவாமி. இப்ப நீ பழம் தரல, முந்தி நீதான் தந்தைங்கிறது பொய்யாகிவிடும். நான் பொய்யாகலாம், சிவம் பொய்யாக கூடாது. உன் கருணை பொய்யில்லை, நீ அடியாருக்கு காட்டுகிற பக்தி பொய்யில்லை, என் குரலுக்கு நீ செவி சாய்த்தாய் என்பது பொய்யில்லை. இதை உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும் என்றால் இப்ப எனக்கு நீ ஒரு பழம் கொடுத்தாதான் நான் நிரூபிக்க முடியும். சுவாமி இரண்டாவது பழமும் கொடுத்தாருங்க. அந்த பழத்தை வாங்கிட்டார். நம்ம அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்தா, சுவாமி இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, சிவபெருமான் கொடுத்த இரண்டாவது கனின்னு. அப்படியே அதிர்ந்து போன. இந்த பழத்தை அப்படி கையில வாங்கி கடிக்கலாம்னு வாயருகே கொண்டு போன, பழம் மறைஞ்சு போச்சு. ஏன்? கொண்டு வா பார்க்கலாம்னு தான் நீ கேட்ட, கொண்டு வா சாப்பிடலாம்னு நீ கேட்கல. நீ எப்படி கேட்டியோ அப்படித்தான் அவர் தந்தார். அதுவும் எங்கிருந்து பழம் வந்ததோ அங்கிருந்து மறைந்தால் தான் அவர் நம்புவார். கூடக்குள்ள இருந்து கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லிடக்கூடாது இல்ல. பழம் மறைஞ்சிருச்சு, அப்படியே இருக்கு. சுவாமி சாப்பாடு போதும். எழுந்தார், போனார், கை கழுவிட்டார்.